ஓம் நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடகராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசமானாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுபத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாள் ஆகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் முதல் 3 பாதங்களும் கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு உங்க ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் தேதி முதல் ராசிக்குள் இருக்க போகுது. இதுவரை நீசத்தன்மையில் 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இந்த செப்டம்பர் மாதம் ராசிக்குள்ள ஆட்சி பலமாகவும் மூலத்திரிகோண பலத்துடனும் இருக்க போகுது. இது உச்ச பலத்துக்கு நிகரானது என்பதால உங்களை நீங்களே உணர்வீங்க. நீங்கள் யார், உங்கள் பலம் என்ன, உங்கள் ஆற்றல் என்ன, உங்களுடைய தனித்தன்மை, தனித்திறமை என்ன என்பதை உணர வைக்கும். அதனால உங்கள் திறமை நன்றாக வெளிப்படும். ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டுல குரு உச்சமாக இருக்கு. பொதுவா குரு சுக்கிர வீட்டுக்கு ஆகாத கிரகம் என்றாலும் குரு ஒரு இயற்கை சுபர். அதுவும் உச்ச நிலையில் இருந்து 2, 4 மற்றும் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த அமைப்பு எப்படி தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு உதவும் என்று பார்த்தால், 10இல் குரு வந்தால் பதவியில் மாற்றம் தரும் என்பது ஜோதிட சொல். அதுபடி குருவால் வருமானத்துல ஒரு மாற்றம், தொழில் உள்கட்டமைப்பு மாற்றம், இடமாற்றம் எதிர்பார்த்தால் அந்த இடமாற்றம், புது வாய்ப்புகள், முதலீடு செய்யும் வாய்ப்புகள் அனைத்தையும் தருவார். அதனால தொழிலில் இதுநாள் வரை இருந்து வந்த தேக்க நிலை மாறி புதிய அத்தியாயம் உண்டாகும். 7க்குடைய செவ்வாயும் குருவோட சேர்ந்து 10ஆம் வீட்டுல குருமங்கல யோகத்தை தரப்போவதால கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழிலுக்கு முதலீடு செய்ய நினைக்கிறவங்க செப்டம்பர் மாதத்துல ஃபர்ஸ்ட் வீக்லயே பிளான் பண்றது ரொம்ப நல்லது. அதன் பிறகு 7ஆம் தேதியிலிருந்து விரையாதிபதி புதன் 12ஆம் வீட்டுல உச்சகதி ஆவதால எதிர்பார்த்ததை விட அதிகமாக முதலீடு செய்ய வைக்கலாம், அல்லது தேவையற்ற செலவுகளை இழுத்து விட்டுவிடும். உங்களுக்கு யோக காரகனான சனி 6ஆம் வீடான மறைவு ஸ்தானத்துல வக்கரமாகி குருவின் பார்வையால சுபத்துவமாக இருப்பதால வெற்றிகளை உண்டாக்கி தரும். எதிரிகள் விலகுவர். வேலையில் இருப்பவங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். குருவின் பார்வையால வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு தேடி வரும். உங்களுடைய திறமையால் பாராட்டுகளும் பெறுவீர்கள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு அருமையான மாதம். வெளியூர், வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு புதன் 12ஆம் வீட்டுல உச்சம் பெற்று சனி கிரகத்தையும் 6ஆம் வீட்டையும் பார்ப்பதால நல்ல பெரிய கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும். வங்கித்துறை, நிதி நிறுவனத்துறை, கார்ப்பரேட் கம்பெனிகள், மருத்துவத்துறை, கல்வித்துறை, மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள், மாற்று மருத்துவம், உணவகங்கள், பால் பொருட்கள், குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள், தினந்தோறும் உபயோகிக்கும் FMCG பொருட்கள் சார்ந்த கம்பெனிகள் மிகச்சிறந்த வளர்ச்சியை பார்க்கும். வேலையிலும் இந்த மேற்கூறிய துறைகளில் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
பொருளாதார வகையில் இந்த மாதத்தில் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். வீட்டு வாடகை, கடை வாடகை, இடம் வாடகைகள் எந்த தடையுமின்றி வசூலாகிவிடும். ஒருபுறம் இப்படி இருக்க புதன் விரயஸ்தானத்தில் உச்சமாவதால் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். அதோடு முக்கிய செலவுகளாக குழந்தைகளின் படிப்பு செலவுகள், வீட்டு சீரமைப்பு செலவுகள், வண்டி பராமரிப்பு செலவுகள், மருத்துவ செலவுகள், அதுவும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் என்று எல்லாம் வர வாய்ப்புள்ளது. அதனால் சேமிப்பு சற்று குறைவாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் 2ஆம் அதிபதி செவ்வாய் 18ஆம் தேதி வரையில் 9ஆம் வீட்டில் இருந்தாலும் பகையாக இருக்கும். 18ஆம் தேதியில இருந்து 10ஆம் வீடான கடகத்தில் நீசமாகிறது. குடும்பத்துல சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். 2ஆம் இடத்தின் மீது குருவின் பார்வை இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதிப்புகள் எதுவும் பெரிதாக வராது. 3ஆம் அதிபதியாக குரு உச்சத்தில் இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை தரம் உயரும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தின் மீது உங்களுக்கு அக்கறை அதிகமாகும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இடையே புரிதல் உண்டாகும். சிலருக்கு மனைவியால் பொருளாதார ஆதாயமும் உண்டாகும். அவர்களும் குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றோ அல்லது சிறுதொழில் தொடங்கியோ சம்பாத்தியம் செய்ய இந்த மாதத்தில் முடிவெடுக்க வாய்ப்புகள் அதிகம். அதுவே துலாம் ராசி பெண்களாக இருந்தால் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் மாதமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே உறவுகள் பலமாகும் மாதம் இது. திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்களுக்கு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் முழுவதும் குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும் என்பதால விரைவில் நல்ல வரன்கள் அமையும். மற்ற குடும்ப விசேஷங்களும் நடைபெற வாய்ப்புள்ளது. காதல் விஷயத்தில் காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதி சனி கிரகம் வக்கரமாகி 6ஆம் இடத்தில் இருப்பதால் கருத்து வேறுபாடுகள் அதிகம் வரலாம். விரயஸ்தான அதிபதி புதனும் 7ஆம் தேதியிலிருந்து சனி கிரகத்தை பார்க்க போவதால் பிரச்சனைகளால் பிரிவுகள் கூட வரலாம். கவனம் தேவை. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் துலாம் ராசியில் சிலருக்கு தாமதம் ஆகலாம். ஒரு சிலருக்கு கோச்சார குருவின் பார்வையால் பாக்கியம் ஏற்படலாம். தாமதம் ஏற்படுகிறது என்றால் அவர்கள் தங்களது சுய ஜாதகத்தை ஒருமுறை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. அதாவது ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் இடம், அதில் உள்ள கிரக நிலை, 5ஆம் அதிபதியின் நிலை மற்றும் நடப்பு தசா புத்திகள் சாதகமாக உள்ளதா என்று பார்த்து முடிவெடுத்தல் நல்லது. அடுத்து துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாக இருக்கும். மன திருப்தி அடைய போறீங்க. பெயர் புகழ் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் உண்டாகும். வண்டி வாகனம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான உடைமைகள் கிடைக்கப் பெறும். சுய தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். அடுத்தது மாணவர்களுக்கு பார்க்கும் போது புதன் உச்சம் பெற்ற மாதம். அதுவும் 12ஆம் வீட்டுல. 10ஆம் வீட்டுல குரு உச்சம் பெற்றுள்ளது. ராசி அதிபதி சுக்கிரனும் மூலத்திரிகோணம் பெற்றுள்ளார். உங்கள் புத்தி, ஆற்றல், நினைவு, செயல்திறன் எல்லாம் கூடும். போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு படிப்பிற்கு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உடல் பாதிப்புகள், நோய்கள் ஏதாவது வருமா, பாதிப்புகள் ஏதாவது தருமா என்று பார்த்தபோது 6இல் சனி பலமாக இருப்பதால் பெரிய நோய் தாக்கம் எதுவும் இருக்காது. இருந்தாலும் 5ஆம் வீட்டில் ராகுவும் 11ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் அலர்ஜி, அஜீரணம், முதுகுவலி போன்ற தொந்தரவுகள் வரலாம். அது 1-2 நாட்களில் சரியாகும் வகையில் இருக்கும். பெரிய நோய்கள், பெரிய வியாதிகள் அல்லது பெரிய கஷ்டங்கள் என்று எதுவும் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கான எளிய பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும், துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுவதும், ஏழைகளுக்கு உங்களால் முடிந்தவரை வஸ்திர தானம் செய்வதும் தடைகளை குறைத்து சுப பலன்களை தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும்.
அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவாக தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்தில் அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்தில் அந்த கிரகம் வலிமை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்தில் வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்தில் உச்சத்தில் இருக்கார். பலருடைய ஜாதகத்தில் குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் பகையாகவோ இருக்கும் பட்சத்தில் இந்த காலத்தில் குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலனில் லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும்போது லக்ன ராசிக்கு இந்த மாதத்தில் பலன் சரியில்லை, அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்தில் வரக்கூடிய கெடு பலனை ராசியில் வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போது ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.